ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஓவர் பவரான மான்வாவை பார்க்க போறோம். படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதனால நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். இதோட ஸ்டோரியை பத்தி சொன்னா, நம்ம ஹீரோ அவன் வந்து ஒரு ஸ்வாட் கார்டா இருக்கான். அவனோட உலகத்துல திடீர்னு மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அதனால அந்த உலகமே அழிஞ்சு போயிடுது. ஆளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அழிக்கிறான். ஆனா கடைசியில இறந்து போனக்கு அப்புறம் அவனுக்கு ரீஇன்கார்னேஷன் நடக்குது, அதுவும் ஒரு வீக்கான உடம்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஸ்வாட் கார்டா இந்த இவன் அவனோட புது ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி அந்த உலகத்துல ஒரு ஃபேமிலி அவன் சந்தோஷமா வச்சுக்கணும். அங்க என்னென்ன பண்ணா அப்படின்னு தான் ஸ்டோரி போகும். உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, நிறைய பேருக்கு அப்போதான் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு வாய்ஸ் ஓவரோட தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. நான் வாழ்ந்த அந்த உலகம் அது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் போர்ட்டல் வழியா வர ஆரம்பிச்சது. இருக்கிற மக்களும் அதுங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் அங்க வாழ முடியும். இதே மாதிரி மனுஷங்களோட வாழ்வு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். நம்ம ஹீரோ பயங்கரமா எல்லா மாஸ்டர்ஸையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி ஒரு நாள் கடந்து போகுது, ஒரு மாசம் போகுது, ஈவன் நிறையவே வருஷமே போகுது. இதே மாதிரிதான் வருஷ கணக்குல அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அவன் கொல்றான். ஒண்ணுக்கு ஒண்ணு பயம் ஒண்ணு அவனுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் ஒரு வாய்ஸே வந்து, எதுக்கு நீ இந்த மாதிரி எவ்வளவு முயற்சியை பண்ணிருக்க, நீ வாழ்ந்த அந்த உலகம் அது வந்து முழுமையா அழிஞ்சு போயிடுச்சு. கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது வேற யாரும் இல்ல, இவன் தான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃபைட் போகுது. அங்க ஹீரோவை அவன் பல மடங்கு ரொம்ப பயங்கரமா தாக்குறான். நீ என்ன பண்ணிருக்க, இந்த மாதிரி நீ இன்னாதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நம்ம முன்னாடி நீ ஒரு பூச்சை மாதான், இன்னொரு அடி அடிக்குதா. இதனால நம்ம ஹீரோ சைடா போய் விழுறான். அந்த டைம்ல கழுத்துல தொங்குற அந்த விஷயத்த அவன் பாக்குறான். பெருசா இருக்கிற அந்த மாஸ்டரும் சம வேகமா கொல்றதுக்கு வரமா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஒரு அட்டாக் பண்றான். அது நெஞ்சியும் அவனோட உடம்பையும் கிழிச்சுன போகுது. இதான் அந்த மாஸ்டரால எதையுமே நம்ப முடியல. ஆமா, நீ வந்து எப்படா இதை பண்ண, இல்ல நான் ஒன்னும் சாக போதில்ல. ஆனா அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. வரும்போது அது ஒரு அட்டாக் பண்ணிருக்கும். அதனால நம்ம ஹீரோவோட உடம்புலயும் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கும். அப்படியே அவன் விழுறான். அந்த இடத்துல வானத்தை பார்த்து சொல்றான், என்ன ஒரு அருமையான வியூவா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வியூவை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவன் வேற ஒரு எத்துக்கு அப்படியே அவனோட கான்சியஸ்னஸ் வந்திருக்கும். எனக்கு புரியல, நான் வந்து இறந்து போயிட்டேனா என்ன ஆச்சு எனக்கு தெரியல. இந்த இடத்துல அவன் இன்னொருத்தனை பாக்குறான். ஆமா, நீ வந்து யாருப்பா தம்பி, அவனோட பேரு சியோ டோஜின், நம்ம டோஜின்னே கூப்பிடலாம். நான் வந்து செத்துன்னு இருக்கேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க ஆசைப்படுறேன். நான் இன்னமும் கொஞ்ச நேரத்துல நான் இங்கில இருந்து மறைஞ்சு போயிடுவேன். அப்பனா நான் மறுத்தா டோஜின் யோசிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ சொல்றான், சரி இந்த மாதிரி உன்னோட லைஃப்ல நான் அட்டாச் ஆகணும் அதுதானே, எனக்கு வந்து புரியுது, எனக்கும் வேற சாய்ஸ் இல்ல போல. 10 வருஷமா அங்க சண்டை போட்டிருப்பான், அங்கேயும் அவன் இறந்து போயிட்டான். அதே மாதிரி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலி, அந்த கண்ட்ரியும் காலி. இந்த சைடு அதே தான் நம்ம டோஜனோட ஸ்டோரியும். ஆனா என்ன ஒண்ணு, இன்னமும் அவனுக்கு கிராண்ட் மதரும் ஒரு சின்ன தங்கச்சியும் இருக்கா. அவளோட பேரு யங்கு. என்னோட வாழ்க்கை இப்படி இருந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியை உங்களால பாத்துக்க முடியுமா, நான் என்னோட ஃபேமிலி ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். யோசிக்காம நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். சீன்ல அவன் டைரக்டா டோஜினோட உடம்புல ரீஇன்கார்னேட் ஆகுறான். அங்க அவன் முன்னாடி ஒரு கேட் இருக்கு. அது ஒரு பி லெவலுக்கான கேட்டு தான். அது உள்ள போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் வேணும். அதே மாதிரி முக்கியமா ஐடி வந்து இருக்கணும். நம்ம ஹீரோ கிட்ட ஐடின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அதனால யோசிக்காம டோர் மேல குதிச்சு அப்படியே உள்ள போயிடறான். அங்க அலாரமும் பயங்கரமா அடிக்குது, யாரோ ஒருத்தங்க உள்ள பூந்துட்டாங்கன்னு. நம்ம ஹீரோ உள்ள போய் அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பார்ட்டி இருக்கும். அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க, போய் தம்பி என்னப்பா நீ என்ன வழி ஏதாச்சும் தவறி போயிட்டியா, நான் உன்னை பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது, நாங்க வெளியில தான் போயின்னு இருக்கோம், வேணும்னா சொல்லு நாங்க வெளியில கொண்டு போறோம் உன்னை. பின்னாடியே அந்த பொண்ணு சொல்றான், நீங்க நல்லா பாருங்க உன்னோட அவுட்ஃபிட் அது பாக்குறதுக்கு ஒரு ஹீரோமா தெரியல. இந்த காலத்துல வர ஹீரோஸ் எல்லாருமே கேஷுவலா தான் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ போட்டு இருக்க மாதிரிலாம் ரொம்பவும் கேஷுவலா அவங்க போட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனா உள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு புரியுது, நான் இப்பதான் உள்ள வந்தேன். அதேதான்ப்பா, இந்த மாதிரி நீயா உள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி தான் இந்த உலகத்துல ஹீரோஸ் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் டிவி ஷோ இதெல்லாம் பார்த்து ஹன் பண்ணலான்னு போனாங்க. நான் கடைசியில அவங்க பண்ண அந்த முயற்சி அது வந்து ஒரு வகையில சூசைடாவோ இறந்து போனதாவோ தான் மிச்சமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நீ உள்ள போக கூடாது. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இருந்தாலும் நீங்க வாயை முட்டு இருக்கீங்களா. இதை கேட்டவனே அவங்களுக்கு இன்னமும் ஆச்சரியமாவது, என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுறான்னு.
தம்பி உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா நாங்க சொல்றோம், டைமை வேஸ்ட் பண்ணாத, எங்க கூட வா. இருந்தாலும் அவளைக்கும் நம்ம டோஜன் கண்டுக்கல, அப்படியே போக ஆரம்பிச்சிடறான். போக விட்டுருங்க, அவனே தன்னால அடிப்பட்டாதான் அவன் திருந்துவான்னு நினைக்கிறேன். நான் டிவியை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் சில பல ஆளுங்க வந்துருவாங்க, ஆனா அவங்களுக்கு சுத்தமா தெரியாது இந்த உலகம் எவ்வளவு டிஃப்ரெண்ட்னு. நான் இது ஹை லெவலான ஒரு கேட்டு. அவன் போயின்னு இருக்க அந்த இடத்துல திடீர்னு ஒரு மாஸ்டர் அப்பியர் ஆகுமா. அங்க அதுவும் தாக்குறதுக்கு வர நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து தப்பிக்கிறான். அங்க தப்பிச்சுட்டு செம்ம வேகமா ஒரே ஒரு பஞ்சு தான் அதோட மண்டையை நோக்கி பண்றான். அதோட மண்டையே அங்க இல்லாம போயிடுது. உலகத்துல நான் யோசிச்ச மாதிரி அவளைக்கும் விஷயம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இல்ல. கொண்டு இருப்பால அந்த மாஸ்டர் கிட்ட ஒரு ஸ்வாட் இருந்திருக்கும். அந்த ஸ்வாடை வச்சு அப்படியே அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான் அதோட கழுத்துல. இதனால ஒரு மேஜிக் ஸ்டோன் கிடைக்குது. அது ஒரு லோ லெவலான மேஜிக் ஸ்டோன் தான். இதெல்லாம் அவளைக்கும் போன வாழ்க்கையில நம்ம ஹீரோ கண்டுக்கல. இந்த வாழ்க்கையில அவனுக்கு இதுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இன்னும் ஒரு 4-5 மாஸ்டர்ஸ் வருமா, அதுங்களும் தாக்க வர வெறுமா ஸ்டோன் அவன் அப்படியே ஏறிடான். அது தலையில பட்டாத்த செகண்டே அங்க தலை இல்லாம போயிடுது. இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றான், முன்னாடி நம்ம ஒரு பையனை பார்த்தோம்ல, அவன் இங்க வந்து எந்த போயிட்டானா என்ன ஆகும், அவனை பத்திலாம் கவலைப்படாத, ஏன்னா இவன் அன்ஆத்தரைஸ்டா உள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் சென்டரோட ஏஜென்ட்ஸ் அவங்க கண்டிப்பா உள்ள வருவாங்க, நல்ல பிரச்சனை இல்லை, ஏன்னா இது சி கிரேடுக்கான ஒரு கேட்டு. அவங்களோட பவர்ஸும் ரொம்ப ஹையா தான் இருக்கும். அதனால அந்த மாஸ்டர்ஸ் வரதுக்குள்ளேயே அவங்க வந்துருவாங்க, அதனால பிரச்சனை இல்ல. நாங்க விஷயம் ஆப்போசிட்டா இருக்கு. அந்த மாஸ்டர்ஸ் தான் இவனை பார்த்து பயப்படுது. மாஸ்டரை ஒரே பஞ்சில கொல்றான், இன்னொன்னு காலை வச்சு அவன் கொல்றான். இதே மாதிரி அந்த மாஸ்டரோட கதையும் முடிய அது கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் ஸ்டோன் அது எல்லாத்தையுமே அவன் அடையறான். இந்த விஷயங்களை கலெக்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் லோ கிரேட்ல இருக்க ஒரு ஸ்டோன் தான். இந்த சைடு அவனுக்கு பிடிக்கலனாலும் இதை பண்ணிதான் ஆகணும், ஏன்னா அப்பதான் இவனுக்கு பணம் கிடைக்கும். இவன் பேசினே போவானா, பின்னாடி அங்க இன்னொருத்தர் வந்துடுறாரு. அவரு தான் அந்த ஏஜென்டே. ஏஜென்ட் மத்தவங்களை வர வைக்க அங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. போய் தம்பி, இந்த மாதிரி நீ தேவையில்லாம உள்ள பூந்துட்டேன்னு நினைக்கிறேன், உன்னோட ஹீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நீ காட்டு. அப்படி நீ அன்ரெஜிஸ்டர்டான ஒரு ஹீரோவா இருந்தா வந்து கண்ட்ரோல் சென்டருக்கு வர மாதிரி இருக்கும். என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி கண்ட்ரோல் சென்டரா? ஆமா, இந்த மாதிரி நாங்க சொல்றோம், அதனால நீ வந்துதான் ஆகணும். நான் நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம போக ஆரம்பிப்பானா, அங்க உடனே அவரு பிடிக்கிறாரு. தம்பி, இந்த மாதிரி நீ வரலனா நாங்களும் இப்படிதான் கொண்டு போற மாதிரி இருக்கும். அங்க கைய பிடிக்கிறாரா, ஒரு கட்டத்துல கோமாய் அவரோட கைய முறுக்கி பிடிக்கிறான். பார்த்து ஒரு செகண்ட் அவரே ஆச்சரியமா வராரு. வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்க பண்ற விஷயம் அது அன்னோயிங்கா இருக்கு எனக்கு. இதை பார்த்தோன்னே மத்தவங்களும் அங்க தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க கிட்டயும் 4th கிரேட்ல இருக்க மேஜிக் சீலிங் டிவைஸ் இருக்கு. அது ஆருக்கு மேலாம் பயங்கரமா ஒர்க் ஆகும். ஆனா அவங்களுக்கு நம்ம ஹீரோட பவரை பத்தி தெரியல. அங்க டோஜனோ சொல்றான், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபைனலா ஒரு வார்னிங்க கொடுக்குறேன், நீங்க மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து உருவாகும். அந்த இடத்துல அவங்க தாக்குறாங்களா, ஆனா டோஜனால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. பண்ற அட்டாக்லாம் நம்ம டோஜன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அப்படியே அவன் காலை வச்சும் கையை வச்சும் தாக்குறான். எல்லாருமே அங்க பறந்து போய் விடுறாங்க. இத பாக்குற அந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியல. சடனா நம்ம டோஜன் அவன் மறைஞ்சு போய் அம்மா வேகமா வயிற்றுலயே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இப்பதான் டோஜனே வயிற்றுல அடிச்சான்ல, அவன் கிட்ட கேக்குறான், அப்படி ரெஜிஸ்டர்டா நான் ஒரு ஹீரோவா மாறிட்டா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையே இருக்காதா? ஆமா, இந்த மாதிரி நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உனக்கு வந்து பிரச்சனையே வராதுடா. அப்புறம் நம்ம ஹீரோ ஃபிராக்சர்ட் ஜோனை பத்தி கேக்குறான். இப்பதான் அவர் இந்த உலகத்தை பத்தியே சொல்றாரு. சடனா இந்த உலகத்துல கேட்ஸ் வந்து ஓபன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது வழியா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வந்திருக்கும். மாஸ்டர்ஸ் அழிக்கிற மூலமா அந்த மேஜிக் ஸ்டோன் வந்து கிடைக்கும்ல, அது அவங்க எனர்ஜி ரிசோர்ஸ் அவன் பயன்படுத்துறாங்க. அந்த இடத்தை தான் ஃபிராக்சர் ஜோன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்பனா நான் எந்த கேட்டுக்குள்ள போனாலும் நீங்க வந்து வந்துங்கன்னே இருப்பீங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எப்போ வரைக்கும் நீ அன்ஆத்தரைஸ்டு ஒரு ஹீரோவா இருக்கியோ உன்னால கேட்டுக்குள்ள போக முடியாது. நீ அப்படி போனாலும் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு தெரிய வரும் யாரோ ஒருத்தங்க உள்ள வந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் உன்னை தேடி எங்களை மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க வருவாங்க. அதே மாதிரி இந்த ஃபிராக்ஷன் ஜோன் அந்த இடம்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல, அசால்ட்டா உள்ள போயிடுறதுக்கு. ஏன் இத்தனைக்கும் ஹீரோஸாலேயே அங்க சரியா நிக்க முடியாது. இப்படி ஒரு சொல்லுவாரா, ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம அப்படியே பறக்க விட்டுறான். ஒரு சைடு அவரை பார்த்து அவன் யோசிக்கிறான், இங்க இருக்கிற ஆளுங்க அவங்கெல்லாம் பல மடங்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. அங்க போகும்போதே அவன் சொல்றான், அடுத்த வாட்டி நான் உன்னை பார்த்தேனா நான் உன்னை விட போதில்ல, கண்டிப்பா உன்னை கொன்றுவேன். அதுக்கப்புறம் வேற ஒரு எத்துக்கு வரான். இந்த மேஜிக் ஸ்டோன்லாம் இருக்குல்ல, இதை அவன் விற்கிறதுக்கு வரான். இது வழியா அவனுக்கு காசு கிடைக்கும். ஹீரோவோட உடம்புல இந்த அந்த டோஜன் அவன் வந்து சொல்லியிருப்பான், இந்த பாட்டி என்னோட தங்கச்சியை நீ நல்லா பாத்துக்கணும்னு. அதுக்காக அவன் ஒரு ஸ்டோருக்கு வரான். அங்க வந்து கேக்குறான், இங்கிட்ட கொஞ்சம் மேஜிக் ஸ்டோன் இருக்கு, அதை வந்து நான் விற்கணும். ஆமா ஆமா, நாங்க வாங்கிப்போம், நீங்க வந்தது கரெக்டான இடம் தான். அந்த ஸ்டோன்ஸ் நம்ம டோஜன் காட்டுறான், ஒரே ரத்தமா இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க இதை தொட ஸ்டாச்சு
எடுத்துட்டு வந்திருக்கணும். சரி பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க உட்காருங்க, உங்களுக்கு காஃபி ஏதாச்சும் வேணுமா? அங்க நெக்ஸ்ட் சீன்லயே அவன் காஃபியை கூச்சுன்னு இருப்பான். அங்க ஓனரும் தொச்சுக்கினே எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்றான். 40% கமிஷன் போக 5.5 மில்லியன் உனக்கு கிடைக்கும். நான் சொன்ன கமிஷன் 40%. ஹண்டிங் பண்ணது நானு, எப்படி உனக்கு அவ்வளவு கமிஷன் வரலாம்? அட இருப்பா, உனக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா மத்த இடத்துக்கு போ, இதை விடவும் 5% ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படின்னு ஏமாத்துறதுக்கு அவன் பாக்குறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஸ்டோன்ஸை உள்ள எடுத்து வைக்கிறான். சரி, என்னால அவளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்து போறேன். அட இரு, எங்க நீ போற? மாதிரி நான் உனக்கு காஃபியை கொடுத்தேன், அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண அந்த ஃபீ, அது துணியால அந்த தொடச்சேன் அந்த விஷயம், அந்த டவலும் ரொம்ப விலை உயர்ந்த டவலு, அதனால ஃபீ ஒண்டி கிட்டத்தட்ட 3,50,000 வான் ஆகும். கிட்ட இப்போதைக்கு காசெல்லாம் இல்ல. அப்படின்னா நீ பே பண்ண மாட்டேன். சரி, எனக்கு எப்படி வாங்கணும் தெரியும். ஆல்ரெடி ஒரு 3 பேரை வச்சுன்னு இருக்கான். அங்க இவங்க 3 பேரை எதுக்கு வச்சுன்னு இருக்கானா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தெரியும். அந்த மாதிரி டைம்ல இவங்க உதவியா இருப்பாங்களா, அதுக்குதான். அடுத்த சீன்லயே அவங்களோட நிலைமைய ரொம்ப மோசமாக்கிறான். அங்க மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். மரியாதையா 1% கமிஷன் ஏத்துட்டு மீதி எல்லாத்தையுமே எனக்கு கொடு. அவனும் பயந்து போய் அப்படியே தந்துடுறான். இந்தா வச்சுக்கோ, அடுத்த வாட்டி ஒண்டி இங்க வந்துடாத, நான் கண்டிப்பா அடுத்த வாட்டியும் வருவேன், அதனால திரும்பவும் ரெடியாரு என்ன. இதுக்கப்புறம் கட்டுக்கட்டா அங்க பாட்டிக்கு காசை கொடுக்கறான். பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. மா டோஜன், எங்கல இருந்து எவ்வளவு காசு உனக்கு? அதுவா, என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் பணத்தை கொடுத்தேன், அவன் பிசினஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணானா பயங்கரமா பணம் வர ஆரம்பிச்சது, அந்த பணம் தான் இது. அப்படியா? ஆனா உனக்கு எந்த ஃப்ரெண்ட் அது? அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு பாட்டி. இதை அவங்க நம்பிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். பொண்ணா, அண்ணா இந்த மாதிரி நம்ம ரீச் ஆயிட்டோமா? ஆமா, நம்ம ரீச் ஆயிட்டோம், உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கலாமா? இதை கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறான். ஐயா ஜாலி, அப்பனா எல்லாத்தையும் வாங்க முடியும்ல. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்க டோஜன் சொன்ன விஷயம் ஞாபகம் கேட்டிருப்பான். இதான் என்னோட பாட்டியும் என்னோட தங்கச்சியும் பாத்துக்கணும்னு. ஒரு வகையில அவன் சொன்ன விஷயத்த தான் இப்ப அங்க பண்ணிக்கணும் இருக்கான். ஆனா இன்னமும் இவங்களோட நிலைமை நார்மல் ஆயிடுச்சான்னு கேட்டா அது கிடையாது. உங்களுக்கு இப்போ ஒரு சேஃபான வீடு வேணும். கொரியால ஒரு சேஃபான வீடு வேணும்னா கிட்ட 11 பில்லியன் ஆகுமா? அப்பதான் இவங்களால சேஃபான வீடியை வாங்க முடியுமா? கண்டிப்பா அதை வாங்க வேண்டியதான். ஆனா என்னோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு வரல. நம்ம ஹீரோ இது வரைக்கும் பயன்படுத்தினால அது அவனோட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. கிட்டத்தட்ட 10% தான். நான் என்னோட ஸ்ட்ரென்த் அடையணும்னா அந்த பிராக்சர் கேட் அங்க நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் எல்லா விஷயமும் இருக்கு. அதே மாதிரி என்னோட அழிஞ்சு போன அந்த உலகம், அங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கம்பேர் பண்ணா இதுங்க ஒண்ணுமே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்வாட் கார்டா இருந்தேன், அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இங்கேயே சாப்டரும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த மான்வாவை எடுத்தேன்னு கேட்கலாம். இது உண்மையிலேயே நல்லா இருந்தது. சரி சைட்ல ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். அதே மாதிரி இதுக்கு அந்த அளவுக்கு சாப்டர்ஸ் இன்னமும் ரிலீஸ் ஆகல. வந்த வரைக்கும் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தலாம். அதனால தான் நான் ஆரம்பிச்சேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். அப்படி நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல இன்னொரு மான்வா ஓது நெக்ரோமான்சர்னு, அதுவும் வேற லெவல்ல இருக்கும். அதையும் செக் அவுட் பண்ணுங்க. அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.